ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வேணா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸையும் எடுத்திருக்கோம். எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் வேணா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, கிருஷ்ணா சேனல் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நண்பா, கம்யூனிட்டி டேப்பில் நம்ம ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா, கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக வந்து அப்டேட் படி நமக்கு வந்து சேனல் நேம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ அண்ட் சேனல் நேம் பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணோம். அதுக்கான இமேஜ் வேணாலும் ஷோ பண்ணுறேன். ஸோ இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் உங்களுடைய சேனல் நேம் அண்ட் லோகோலாம் கொடுத்துருக்கு. அது பக்கத்துலேயே வந்து இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு வியூவர் வந்து உங்களுடைய இமேஜஸை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இமேஜஸ் வந்து நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் அப்லோட் பண்ணிக்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் வீடியோ லிங்க் கொடுத்துருந்தாலும் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பெல்லைக்கான அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. பட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கேட்ட மாதிரியே அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ரெக்கமெண்ட் ஆகும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு வியூவருக்கு கூட அதிகமாக அவங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும்போது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில், அதாவது மானிட்டைசேஷனுக்கான க்ரைட்டேரியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னா அவ்வளோதானா சேனல் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோக்கில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கோகுல் எஸ் கிச்சன் அப்படிங்கிறவங்க. அதாவது ப்ரோ, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடாமல் கொஞ்ச நாள் ஆன பிறகு வீடியோ போட்டால் அப்போ அந்த வீடியோ போட்ட டேக்கு வந்து கணக்கு பண்ணுவாங்களா, இல்லைனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டேட் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மறந்துடுங்க. ஏன்னா சேனலில் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 12 மந்த் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் எப்போவுமே முக்கியமானது. இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இல்லைனா ஒரு 10 வீடியோனாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம இன்னும் ஒரு 1 இயர் அடுத்தது எப்போவாது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 12 மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதே சமயம் எப்போவுமே அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஷோ பண்ணுறத இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் மானிட்டைசேஷன் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூ அனலிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா வாட்ச் ஹவர்ஸுமே டோட்டலாக காட்டக்கூடியது. எக்ஸாம்பிள் இந்த டெலிட்டடு இல்லைனா ப்ரைவேட்டு இல்லைனா அன்லிஸ்டட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தாப்பில் காட்டக்கூடியது. பட் நமக்கு வந்து பியூர் வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் பேஜில் தான் ஷோ பண்ணும். அதாவது மானிட்டைசேஷன் பேஜில் இந்த வாட்ச் ஹவர்ஸ் ஷோ பண்ணுது பார்த்தீங்கன்னா அதில். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நவ் வி ஆல் ரீச் மானிட்டைசேஷன் க்ரைட்டேரியா எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எல்லா வருஷமும் ரீச் பண்ணணும். ஏன்னா அந்த இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய சேனலாக இருக்கட்டும் அண்ட் ரொம்ப அப்பப்போ வீடியோ போட்டு ஏதோ பேருக்கு போட்ட மாதிரி வீடியோஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சேனல்ஸ் எல்லாத்துக்குமே மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது டிசேபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதில் கிரேசி மேட் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லுங்கள் பிரதர், கொஞ்சம் குழப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிட்டு வாட்ச் ஹவர்ஸ் ட்ராப் ஆனால் நோ ப்ராப்ளம் இஃப் நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருந்தால். இப்போ பிரச்சனைனா பிரச்சனை என்னென்னா குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ போடாமல் கொஞ்சம் தான் குறைஞ்சாதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருந்து நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரலன்னா பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் யூடியூப் தரப்பில் சொல்லக்கூடியது லாஸ்ட் 365 டேஸில் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தாலும் உங்களுடைய சேனலில் நீங்கள் நார்மலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, கன்சிஸ்டன்சியாக தான் வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த க்ரைட்டேரியா ரொம்பவே சிம்பிளானது. ஸோ இதை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். பட் இதை ரீச் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஆக்டிவாக இருக்கீங்க, லைக் வந்து சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீசெண்ட் டயத்தில் நிறைய சேனல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்க்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் இந்த விஷயங்களை செக் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ்க்கு வந்து டேரெக்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு யூடியூப்க்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஸோ ஹெல்ப் சாட்லேயும் அவங்ககிட்ட கிளியராக கேட்டிருந்தேன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரூஃப்காக நான் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் தான் அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது போக யூடியூப் தரப்பில் சொல்லக்கூடியது எப்போவுமே வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தாகணும் அண்ட் வீடியோஸ் வந்து எப்போவுமே அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரோ அப்படி தானே சொல்லியிருக்காங்க, அப்போ டிலே ஆனால் மட்டும்தானே மற்றபடி வீடியோஸ் போடலன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட அந்த விஷயங்களையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்கிறது, அதாவது ஆக்டிவாக அண்ட் என்கேஜாக இருக்கணும் அவங்களுடைய கம்யூனிட்டி கூட அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்பப்போ நம்ம வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, நம்ம பொறுமையாக அப்பப்போ வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்தோ இல்லைனா ஒரு 2 மந்த்துக்கு ஒரு தடவையோ அப்படி இப்படி வீடியோ போட்டுக்கிட்டு
இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு வந்து உங்களுடைய சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக என்ன தான் வீடியோ போட்டாலும் கூட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸ்டில் த கிரியேட்டர் ஆக்டிவ் அண்ட் என்கேஜ்டு வித் தேர் கம்யூனிட்டி பட் டிட் நாட் ரீச் த criteria. This is my question, is that any chance to get monetization disabled by YouTube team அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மீனிங் எஸ், யுவர் சேனல் கேன் பி டிசேபிள் ஃபார் ஃபாலிங் அண்டர் த த்ரெஷோல்ட் ஆர் டேக்கிங் எ பிரேக் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் குறிப்பிட்டு பிரேக் வந்து அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ, அதே மாதிரி லாஸ்ட் 365 days, அதாவது தட் மீன்ஸ் 12 months அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கிரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலில் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிசேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யூடியூப் தரப்புலையும் அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது யூடியூப் தரப்பில். ஸோ அதையும் சொல்லியிருப்பாங்க. as mentioned, யூடியூப் reserves the rights to disabled monetization on channels அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த கிரைட்டேரியா, அந்த ஒய்பிபிக்கான எலிஜிபிலிட்டி த்ரெஷோல்டெல்லாம் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்மலாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது 1 இயர்லாம் இல்லை, ஒரு 6 months இல்லைனா ஒரு 7 months அந்த மாதிரி ஃபியூ மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து கிரைட்டேரியா வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எப்போவுமே சொல்லக்கூடியது. ஆக்டிவாக இருங்க யூடியூப்பில். சடனாக பிரேக் எடுத்தாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். லைக் வந்து டிசேபிள் ஆனாலும் பரவாயில்ல, நான் ரீஅப்ளை பண்ணிக்கிடுவேன் எனக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் இல்லை உங்களை குழப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது என்னவா இருக்கும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஸ்மால் யூடியூபர்ஸ் பிக் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. பொதுவாகவே யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் எந்த ஒர்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, விடாதீங்க. லைக் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து விடாமல் அதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அது கரெக்டான வேலை இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எப்போவுமே முக்கியமானது. கன்சிஸ்டன்சி அது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அபினாஷ் பி அப்படிங்கிறவங்க, ப்ரோ அடுத்தவங்க வீடியோவை எடுத்து இந்த எடிட் பண்ணி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது ரீயூஸ்டு கண்டென்ட் ஆர் ரிப்பீட்டிவ் கண்டென்ட் வந்து ஆகுமா சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறதும் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமான இஷ்யூஸ் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிப்பீட்டிவ் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆட்சன்ஸ் பாலிசியில் இருக்கக்கூடியது. லைக் வந்து நீங்கள் வந்து ஒரே கண்டென்ட்டை வந்து மாறி மாறி கொடுக்குறீங்க. எந்த ஒரு இதை ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, பட் அதையே அது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுனால அந்த இஷ்யூ வந்து வரலாம். கண்டென்ட் அப்படிங்கிறது அப்படியே அதர்ஸ் கண்டென்ட்டை போடுறது, இல்லைனா ஒரு பார்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் கண்டென்ட்டுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து நம்ம வந்து அப்படி நம்ம மேக் பண்ண ஒரே கண்டென்ட்டை 2 தடவை 3 தடவை அப்படியே அதே மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொண்டு மேக் பண்ணுறது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் அப்துல் வைட்டி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ ஒரு $100 ரீச் ஆனதும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்ததும் பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருமான்னு கேட்டிருக்காங்க. ஆகும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது. லைக் இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஆட்சன்ஸ் போகும், ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு பேங்க்குக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கும் இந்த டேட்டுக்குள்ளே. அதே மாதிரி உங்களுடைய பேங்க்குக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒரு 5 days வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்குக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $100 ரீச் ஆனதும் தான் அந்த பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஷோ ஆகுது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லக்கூடியது, ப்ரோ எனக்கு வந்து $100 ரீச் பண்ணாமலே எனக்கு இப்போ $10 தான் வந்திருக்கு, $40 தான் வந்திருக்கு, $30 தான் வந்திருக்கு, பட் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஆட் பேமெண்ட் மெத்தட் கேட்குது, நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அந்த ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரோ கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ யூடியூப் அண்ட் ஆட்சன்ஸ் 2 அக்கௌண்ட்ஸுமே ஒரே மெயிலில் வச்சுருந்தா பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்க. நீங்கள் தனித்தனி மெயிலில் வச்சுருந்தாலுமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக ஆட்சன்ஸ் அண்ட் யூடியூப்கான பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலன்னா வரதான் செய்யும். வச்சுருந்தாலும் சரி, தனித்தனியாக வச்சுருந்தாலும் சரி, குறிப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் பாலிசியை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது குறிப்பிட்ட அந்த டயத்துக்குள்ளே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் விஷயம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, சரவணன் ஏபி அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதாவது நண்பா ஒன் டவுட், 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 சப்ஸ்கிரைப் லெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அகெயின் வந்து அந்த 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ண வேண்டியிருக்கும். ரீச் பண்ணதும் நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியாயிருச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப்டர் 30 டேஸ்க்கு கழிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரீஅப்ளை வந்து இது வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு டேரெக்டாகவே வந்துருச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அகைன் வந்து உடனே ரீச் பண்ணி உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு க்ரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதாவது வாட்ச் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதோ அது போக எக்ஸ்ட்ரா வந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது போக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மாதிரி கம்மியாக இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த ரீஅப்ளை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த Q&A செஷன் குறிப்பிட்டு வந்து இம்பார்ட்டன்டான அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருந்ததையும் எடுக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ மேக் பண்ணாமல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை. கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் இருக்கும். யூடியூப்லேயும் ராஜா டெக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த வீடியோ சர்ச் பண்ணுறீங்களோ அது வந்து அப்படி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றியும் வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேமிங் சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை சி யூ. எல்லா வீடியோஸ் நிற்போம்.